தேவையான பொருட்கள் நான் இன்று ஊர்கோழி இதுக்கு சமைப்பதற்கு எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு வெங்காயம், உள்ளி, இஞ்சி தேவையானது, பட்டை, கிராம்பு, ஏலம், மிளகாய், உரைப்பு மிளகாய் உங்களுக்கு தேவையானது, கருவேப்பிலை, அதோடு சேர்த்து நாங்கள் சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, மஞ்சள், மிளகு, உப்பு, கட்டைத்தூள், பாதி தேசிக்காய், கரம் மசாலா இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. இதை எப்படி சமைப்போம் என்பதை இப்போ நாங்கள் பார்ப்போம். பாருங்கள். இப்போ நாங்கள் சட்டி சூடாகிட்டது. நாங்கள் இப்போ அதுக்குள்ளே எண்ணெய் விடுறோம். வேண்டாம் முதல் தாளிச்சு எடுப்போம். எல்லாத்தையும் தாளிக்க 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நீங்கள் விடலாம். ஓகே, இது கொதிக்கட்டுக்கும். இந்த எண்ணெய் கொதிச்சு முடியும். நாங்கள் அதுக்குள்ளே கடுகு போட போகிறோம். இப்போ நாங்கள் ஹாஃப் கடுகு போடுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இது கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதோட சேர்த்து எல்லாம் ஹாஃப் தான் நாங்கள் போட போகிறோம். பெருஞ்சீரகம், அதே மாதிரி சின்ன சீரகம், இந்த எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வெடித்தோம். இதோட சேர்த்து நாங்கள் இந்த பட்டை, கிராம்பு, ஏலம் இந்த 3ஐயும் போட போகிறோம். அதோடு சேர்த்து உள்ளியையும், இஞ்சியையும், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இதோட சேர்ந்து எல்லாம் ஒரு நல்ல வாசம் வரைக்கும் கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் வளர்த்தோன்னா வெங்காயத்தை போய் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஓகே, இவ்வளோத்தையும் நல்லா 1 நிமிடம் மட்டும் தாளிப்போம். வெங்காயம் ஓரளவு நிறமாக வந்துட்டுது. நாங்கள் இதுக்குள்ளே அப்படியே முதல் சிக்கனை போடுவோம். இதோட சேர்த்து நாங்கள் வாட்டரில் மஞ்சள் போடுவோம். அதோட சேர்த்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த சேர்த்து நல்லா பிரட்டுவோம். எல்லாம் வந்து நல்லா இருக்கட்டும். இப்போ 1 கப் தண்ணி விடுவோம். ஏன்டா இல்லை நல்லா அவியணும். 1 கப் தண்ணியை விட்டு அப்படியே மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். இது நல்லா அவியட்டும். நாங்கள் 1 கப் தண்ணி விடுறோம். விட்டு நாங்கள் 5 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி விட போகிறோம். மூடி விட்டால் அது அப்படியே அவியட்டும். நல்லா ஆகிட்டது பாருங்கள். நல்லா கொதிச்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் 1 ஸ்பூன் கட்டைத்தூளும் அதோடு சேர்த்து நாங்கள் இப்போ உரைப்பு மிளகாய் இதாங்க இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கூட. இதை அப்படியே நல்லா 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டு இதை அப்படியே மூடி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் திறந்து பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இதை இப்போ நாங்கள் மூடுவோம் 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆகிட்டது. நாங்கள் திறப்போம். நல்லா அவிஞ்சிட்டு சிக்கன் எல்லாம் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் அது இந்த சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கிரேவியில் நீங்கள் இதுக்குள்ள நாங்கள் ஒரு ஹாஃப் மிளகு பவுடர் போடுவோம். அதோடு சேர்த்து ஒரு ஹாஃப் கரம் மசாலா பவுடரும் போடுவோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதோடு சேர்த்து நாங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு ஒரு 2 மினிட்டை மூடி போட்டு தேசி புளி விட்டு வைக்கலாம். சரி பாருங்கள், நாங்கள் 2 மினிட்டு பிறகு மூடி ஓப்பன் பண்ணி போட்டு இப்போ தேசி புளி விடுவோம். தேசி புளி, உரைப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியாக இருக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் இதை மூடி விடுவோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டால் சரி அடுப்பை பாருங்கள். அவ்வளவு நல்ல அழகாக வந்துருக்குது. கொஞ்சம் கிரேவியோட நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். விட்டு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இப்படி செய்து பாருங்கள் வீட்டில். குழம்போடு சாப்பிட்டவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான மிளகாயோடு சேர்த்து சிக்கன் நல்லா இருக்கும். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களுடன் வருகின்றேன்.